ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டைலிஷ் கவினி. ஐம் சிந்து. பாப்பாவுக்கு பர்த்டேனால நைட்டே டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 10:10:30லேருந்து டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பலூன்லாம் ஊற்றி மேலே அந்த த்ரெட் வச்சு இது பண்ணிட்டோம். அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்ற ஸ்டிக்கரை ஒட்டிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா 11:12 ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா பலூன் ஊதவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அந்த பம்ப் மாதிரி இருக்கிறது வாங்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் லைட்டிங் செட் பண்ணலாம், அந்த ஒயர் லைட் செட் பண்ணலான்ட்டு டபுள் டேப் வச்சு செட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக செட் பண்ணி கனெக்ஷன் கொடுத்தா அது டபுள் டேப் கொஞ்சம் சரியாக விட்டாமல் இதுவாகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பலூன்லாம் கொஞ்சம் செவுத்துலலாம் கொஞ்சம் ஒட்டிட்டோம். மேலே ஃபுல்லாக எல்லோ கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் மல்டி கலரில் கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் எடுத்து வைக்கலாம், டைம் ஆகிடுச்சுன்ட்டு சுற்றி கேண்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு கேண்டில் வைக்கலான்ட்டு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன், ரோஸு. அதுக்கப்புறம் பாப்பாவோட கேக்கு எடுத்து வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நைட் 12 o'clock கட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்த கேக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம சூப்பராகவே இருந்தது. கீழே கொஞ்சம் பலூன்லாம் போட்டுட்டாச்சு. லைட்லாம் போட்டு பார்த்துட்டு சரி பாப்பா போய் எழுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு 2 minutes முன்னாடி தான் போய் எழுப்பணும். அவங்க பார்த்து ஸ்டார்டிங் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தூக்க கலக்கத்தில் இருக்கவே கொஞ்சம் அழுதாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக ஆகிட்டாங்க. பலூன் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் தான் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருந்தாங்க. தூக்கத்துலேருந்து எழுப்பிடு. அதுக்கப்புறம் அவங்க நார்மலாகிட்டு கத்தி எடுத்து வாயில் வைக்கிறதும் அவங்கள கட் பண்ணுறதும் அது மாதிரி குட்டி குட்டி சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களே கட் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அவங்களே கட் பண்ணி அழகாக க்யூட்டாக சாப்பிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 2nd பர்த்டே. அழகாக அவங்களே கட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க கேக் கூட. நைட்டு சரி அழுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு நல்லா ஜாலியாகிடுச்சு. கேக் வெட்டுறதுலாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. லைட் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தா. இது பாப்ஸ் வெடிக்கலான்னு பார்த்தா மறந்துட்டோம். கொஞ்சம் பாப்பாலும் சரி அதுக்கப்புறம் வெடிக்கலாம், அவங்களும் நல்லா தூக்கத்துலேருந்து தெளிஞ்சிட்டான்ட்டு அதான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு எனக்கு வெடிக்க தெரியாதுன்னா அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க. அழகாக அவங்க ஜாலியாக இருந்தாங்க. பயப்படுவாங்கன்னு நினச்சேன், அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் மார்னிங்கிலேருந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருந்தோம். இந்த ஃப்ராக் எடுத்திருந்தோம் கோயிலுக்காக. சின்ன கிளிக் எடுத்துகிட்டு சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருந்தோம். இங்கே இருக்க சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு 9 o'clock சம்திங் கிளம்பியிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் சாமிலாம் கும்பிட்டுட்டு சுற்றி கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பூசாரி வரலை, சாப்பிட போயிட்டாங்க அப்படின்றதுனால. அழகாக விநாயகருக்கு தோப்பு கருணம்லாம் போட்டாங்க பாப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் கோயிலே விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக. நல்லா அவங்க அங்கங்கே ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பசாமி கோயிலுக்கு போகலான்ட்டு ஒரு 11 மணி மேலே கிளம்பிட்டோம். அங்கே போன கிளிக்லாம் எடுத்துருந்தோம். 2nd ட்ரெஸ் மாற்றிட்டோம் பாப்பாவுக்கு. பாப்பசாமி கோயிலில் வந்து ரொம்ப அபிஷேகம் நடந்துருந்தது. சரின்ட்டு போகலாம் பார்த்தா 2 வீக் அப்புறம் தான் போயிருந்தோம். சரி பாப்பா பர்த்டேக்கே போயிடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பி போயிருந்தோம். அதுக்கப்புறம் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு மால் போகலாம், அந்த ஃபன் சிட்டி அதில் போய்ட்டு பாப்பா கொஞ்சம் நல்லா விளையாடலான்ட்டு அங்கே தான் போயிருந்தோம். அவங்க நல்லா அங்கே என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனால் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. இப்போது வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுற லெவலில் ஆகிட்டாங்க. அங்கே தான் போயிருந்தோம். வேளச்சேரியில் இருக்க மாலுக்கு தான் போயிருந்தோம்.
நாங்கள் வந்து ஒரு 2 or 3 hour இருந்திருப்போம். கேம்லாம் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கன்ட்டு ஓடி ஓடி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டே நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நீ இந்த கேம் கொஞ்ச நேரம் உள்ளே விடலாம் அப்படின்ட்டு உள்ளே விட்டு விளையாடிட்டு இருந்தோம். இங்கே 1 hour ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பால்லாம் அவங்களுக்கு பிடிக்குன்றதுனால இதுக்குள்ளே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணி குதிச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா உள்ளே கொஞ்சம் பாப்பாவெல்லாம் விளையாடுற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போய் விட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க இவங்க. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா நிறைய ஆக்டிவிட்டிலாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாப்பா நல்லா ஜம்ப் பண்ணி ட்ரக் போகிற மாதிரி அது மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கூட ஒரு வயசு அந்த டைமில் போனப்போ இந்த கேம் தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பார்த்தா அதுவும் இருந்துச்சு. திரும்ப போய் அதிலே விளையாடிட்டு இருந்தாங்க. இது விளையாடலான்ட்டு விளையாண்டேன். பட்டு என்ன சொல்கிறது, அது நல்லா அந்த பொம்மை நல்லா வெயிட்டாக இருந்ததுனால அது டக்குன்னு கீழே விழுந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு வாட்டி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் அது பொம்மை கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் மேலே ஹோம் போகலாம் அப்படின்ட்டு பாப்பா நான் எல்லாருமே கிளம்பி ஹோமுக்கு போயிட்டு எல்லாருக்கூடையும் கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். அங்கே நல்லா பாப்பா ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி அங்கே கேக் வெட்டிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலான்ற மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தோம். பாப்பாவும் நல்லா அதுக்கேற்ற போல் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க கூடலாம் சேர்ந்து. பாப்பா நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாயும் பண்ணாங்க. செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. எல்லா பசங்க கூடயும் நல்லா விளையாடிட்டு இருந்தா பாப்பா. அங்கேருந்து வர மனசு இல்லாமல் அங்கேயே விளையாடிட்டு இருந்தா. எங்களை கூட கண்டுக்கவே இல்லை. போய் பசங்க பாப்பா அவள் கூட ஈக்குவலுக்காக இருக்கவனால நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. எல்லோரும் கூட நல்லபடியாக கேக் விளையாடி இந்த டே வந்து சூப்பராகவே போயிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். பாய்.